ஆக்சுவலி ஒரு ட்ரூத் சொல்லட்டுமா? பெர்ஃபெக்ட்ன்னு ஒரு வேர்டே கிடையாது. யாருமே இங்க பெர்ஃபெக்ட்டும் இல்ல. ஆனா, எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா, பெர்ஃபெக்ட் ஆகுறது மட்டும் இல்ல. டெய்லி ஒரு சின்ன அப்கிரேட் பண்றது தான். இங்க லைஃப்ல ஸ்ட்ராங்கா மாறத்துக்கு 5 ஹிடன் குவாலிட்டி பத்தி பேசலாம். பி எ டெசிஷன் மேக்கர். நம்ம லைஃப்ல பெருசா ப்ராக்ரஸ் இல்லாததுக்கு பிக்கஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? இந்த 3 வேர்ட்ஸ் தான். ஐ வில் திங்க் லேட்டர். ஸ்ட்ராங் பர்சனாலிட்டினா எப்போவுமே கிளாரிட்டியோட டிசிஷன் எடுப்பாங்க. பர்ஃபெக்ட் டிசிஷன் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவே ஆகாது. ஸோ டிசைட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, அப்கிரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் க்ரோ ஆகுறாங்க. ரீட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் பீப்புள். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கிறத விட அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் பர்சனாலிட்டினா ஒரு ரூம் என்டர் ஆன உடனே எனர்ஜி ஃபீல் பண்ணுவாங்க. யார் அப்செட்டாக இருக்காங்க, யார் ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில்ஸ் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப், ஒர்க்கு, ஃபேமிலி எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக மாற்றும். ஹேவ் எ டெய்லி எக்ஸசைஸ் ரொட்டீன். நம்மளோட பாடி டிசிப்ளின் தான் நம்மளோட மைண்ட் டிசிப்ளினும் கூட. எக்ஸசைஸ்னால் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அது மைண்டுக்குமே ஒரு ஆர்டர் கொடுக்கும். எவ்ரி மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல், கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். பாடி ஸ்ட்ராங்கானா பர்சனாலிட்டியும் பவர்ஃபுல்லாக தெரியும். ஹாவ் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். டென்ஷனாக இருக்கிற சுச்சுவேஷனில் ஹியூமராக இருக்கிறது எஸ்கேப் ஆகுறது அந்த மாதிரி இல்லை, அது எனர்ஜி ரீசெட் பட்டன் மாதிரி. சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருக்கிற பர்சன் கிட்ட பீப்புள் நேச்சுரலாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் லைட்னஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் பவர்ஃபுல்லாக மாறும். மேக் யுவர் செல்ஃப் பெட்டர் எவ்ரி டே. டாப் பர்சனாலிட்டினா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இன்றைக்கி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ வேர்டை லேர்ன் பண்ணுறதோ இருக்கட்டும், இல்லை ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேபிட்டை ட்ரிக் பண்ணுறதா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கேட்கணும், இன்றைக்கி நான் எதை இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அந்த கொஸ்டின் தான் பர்சனாலிட்டி அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் இன்ஜின் மாதிரி. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பர்சனாலிட்டினா ஸ்டைலிஷான கிளாத்ஸ் அந்த மாதிரி இல்லை, லைஃப்பை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட்டு தான். இந்த 5 குவாலிட்டியை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், ப்ரெசன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.